வணக்கம். அம்பிகைக்கு நவராத்திரி, ஈசனுக்கு ஒரு ராத்திரி, அது சிவராத்திரி. மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தசி திதி நாளில் வருகின்ற மகா சிவராத்திரி கூடுதல் புண்ணியங்களையும் பலன்களையும் தரக்கூடியது. சிவராத்திரி நன்னாளில் கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் விலகும், கர்ம வினைகள் யாவும் நீங்கும் என விவரிக்கிறது சிவபுராணம். இந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி நாளை நாம் கொண்டாடுகிறோம். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். இயலாதவர்கள் இரவு பொழுதில் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளலாம். மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டில் உள்ள சிவபெருமானின் படத்திற்கு ஆராதனை செய்து வழிபட வேண்டும். தொடர்ந்து அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ள வேண்டும். மாலையில் மீண்டும் குளித்துவிட்டு சிவபூஜை இல்லத்தில் செய்ய வேண்டும். அன்று இரவு அருகில் உள்ள சிவன் கோயிலில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவது மகத்துவம் மிக்கது. பூஜையின் போது சிவாய நம என்றோ நமச்சிவாய் என்றோ மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். பூஜையின் போது சிவனுக்கு உகந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது நற்பலனை தரும். மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்று வருவது மகா சிவராத்திரி. மற்ற எல்லா சிவராத்திரிகளை விட இதுவே சிறப்புடையது. பல்வேறு வகையான பெரிய நலன்களை இது வழங்குகிறது. மற்ற சிவராத்திரிகளில் பெறும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதால் மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. சிவராத்திரியின் போது இரவு 4 ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது. 4 ஜாமங்களில் சிவலிங்கத்திற்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது. முதல் கால பூஜை, முதல் ஜாம பூஜை இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இந்த முதல் கால பூஜை படைக்கும் தேவன் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த கால பூஜையில் பஞ்சகவ்யத்தால் பசும்பால், பசுந்தயிர், பசுநெய், கோமியம், கோஷானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது. இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நற்பலன்களை அடையலாம். 2ஆம் ஜாம பூஜை. 2ஆம் ஜாம பூஜை இரவு 11 மணிக்கு மேல் நடத்தப்படுகிறது. இந்த பூஜை காக்கும் தேவன் விஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயாசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ணெய் தீபத்துடன் 2ஆம் கால பூஜை யஜூர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகிறது. இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தனதானிய சம்பத்துக்கள் சேரும். 3ஆம் ஜாம பூஜை இரவு 12 மணிக்கு மேல் நடத்தும் பூஜை 3ஆம் ஜாம பூஜை. இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அம்பாள் பூஜிப்பதாகும். இந்த காலத்தில் தேனபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து எள் அன்னம் நிவேதனமாக படைத்து இலுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாம வேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது. இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் இது லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தின் தேடி சிறப்புடையது இந்த காலம். இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும். சிவசக்தி அருள் பெற முக்கியமான காலம் 3ஆம் ஜாம பூஜையாகும். அடுத்து 4ஆம் ஜாம பூஜை. 4:30 மணிக்கு மேல் நடக்கும் பூஜை 4ஆம் ஜாம பூஜை. இந்த 4வது கால பூஜை 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகள் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. குங்குமப்பூ சாற்றி கரும்பு சாறு பாலபிஷேகம் செய்தும் நந்தியாவட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வண வேத பாராயணத்துடன் சுத்தன்னம் நிவேதமாக படைத்தும் தூப தீப ஆராதனைகளுடன் 18 வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது. மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி நாளில் பிரதோஷமும் கூடிய அருமையானது சிவராத்திரி நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டு பஞ்சாட்சர நாமம் ஓதி அனைத்து செல்வங்களையும் வாழ்வின் மகிழ்ச்சியுடன் பெறுவோம். சிவாய நமக. சிவராத்திரி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்க பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.